திருச்சிற்றம்பலம். சிவசிவ அன்பு தோழமைகளே, கடந்த பதிவில் அற்புத திருவந்தாதியின் பாடல் 73 நம் எண்ணம் கைகூட வேண்டுமென்றால் அதற்கு உறுதியான வழி இறைவன் திருவடிகளை எப்போதும் விருப்பத்துடன் ஓதுவதுதான் என அறிவுறுத்திய காரைக்கால் அம்மையார் இன்று நாம் சிந்திக்க உள்ள அற்புத திருவந்தாதியின் பாடல் 74 இறைவன் கையிலேந்தும் கபாலக்கலத்தின் பெருமையை நமக்கு உணர்த்த வருவதை காணலாம். இப்போது அந்த பாடலை கேட்போமா? பாடல் 74. ஓத நெடுங்கடல்கள் எத்தனையும் உய்த்தட்ட ஏதும் நிறைந்தில்லை என்பரால் பேதையர்கள் எண்ணாது இடும் பலியால் என்னோ நிறைந்தவா கண்ணார் கபால கலம். இந்த பாட்டில் சிவபெருமான் பிரம்ம கபாலம் ஏந்தி பிச்சைக்கு சென்ற நிகழ்வை காரைக்கால் அம்மையார் நினைவு கூறுகிறார். அது ஏன் பிரம்ம கபாலத்தை பிச்சை பாத்திரமாக சிவனார் கொண்டுள்ளாராம்? வேறு பாத்திரம் ஏதும் கிடைக்கவில்லையா என்ன? நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இல்லையா? அதை விளக்க நமக்கு தெரிந்த ஒரு புராண கதை. ஒரு காலத்திலே சிவபெருமானைப் போல படைத்தல் தொழில் செய்யும் பிரம்மனுக்கும் 5 தலைகள் இருந்தனவாம். எனவே பிரம்மனுக்கு ஒரு அகங்காரம், நான் சிவபெருமானுக்கு நிகரானவன் என்று. பொதுவாக உயர்ந்த சிறந்த பதவியில் உள்ளவர்களுக்கு அகம்பாவம் உண்டானால் அவர்கள் செய்யும் கடமைகளிலே தவறு வந்துவிடும். இப்போ பிரம்மன் சீர்காழியிலே பலவாறு சிவனாரை வேண்டி பெற்றதுதானே இந்த படைப்பு தொழில் பதவி. அவனுக்கு தொழில் செய்ய இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தந்தை யாரு? சிவபெருமான் தானே கொடுத்தார். அந்த ஆணையை ஏற்று பணிபுரியும் அதிகாரிகள் தம் கடமையிலே உள்ளத்தை செலுத்தாமல் அகங்காரம் கொண்டு நின்றால் அவர்களின் மேலதிகாரி அவர்களுக்குரிய பனிஷ்மெண்ட்டை கொடுத்து அவங்கள திருத்த வேண்டும் இல்லையா? அப்படித்தான் பரம்பொருளான சிவபெருமானும் பிரம்மனது அகங்காரத்தை போக்கும் பொருட்டு 5 தலைகளில் ஒன்றை நகத்தாலேயே கிள்ளி எடுத்தான். அதை குழிவான பாத்திரத்தை போல திருப்பி வைத்து கொண்டு அதிலேயே பிச்சையை வாங்க தொடங்கினான். இந்த இடத்திலே திருமூலரின் பாடல் ஒன்று சிவனார் எதற்காக பலியேற்கிறார் என்பதை நமக்கு விளக்கிச் சொல்லும். அந்த பாட்டு பாருங்க. பிச்சையது ஏற்றான் பிரம்மன் தலையினில். எளிமையான வரி. பிரம்மன் தலையில பிச்சையை ஏற்றான், பிரம்மனது தலையிலே பிச்சையை ஏற்றான். பிச்சையது ஏற்றான் பிரியார் அறம் செய்ய. பிச்சையது ஏற்றான் எதற்கு? பிரமன் சிரம் காட்டின். பிச்சையது ஏற்றான் பிரான் பரமாகவே. தன்னையே பரம்பொருள் என அகங்காரமாக பேசிய பிரம்மன் தலையிழந்தான். அதனாலே சிவன் நம்முடைய ஜீவான்மாக்களும் தாங்களே எல்லாவற்றுக்கும் தலைவர் என எண்ணுதல் பிழை என்பதை சிவபெருமான் குறிப்பாக நமக்கு சுட்டி காட்டுகிறார். அதுபோல சிவன் பெருமான் உட்கார்ந்த இடத்திலேயே இருந்து கொண்டு பிச்சையை வாங்கியிருக்கலாம். ஆனால் பல இடங்களுக்கும் சென்று சென்றுதான் பலி கேட்கிறாராம். இது எதற்காம் என்றால், இயல்பாக அறம் செய்யாதவர்களுக்கும் உயர்ந்தவர்களுக்கும் கொடுத்தலாகிய செயல் செய்து அறம் பெறுதல் பொருட்டு என்பர். குறிப்பாக இங்கு மூலர் சொல்வது நாமும் அறம் செய்யும் செயலை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக நமக்கு ஒரு ரோல் மாடலாக சிவனை பிரியாது உமையம்மை 32 அறங்களையும் செய்யும் பொருட்டு என்று சொல்லுவார். ஆக பிச்சை பெருமானாக சென்றது பரம்பொருள் உண்டு என்பதை உணர்த்துவதற்கும், பிரம்ம கபாலம் ஏந்தி சென்றது அப்பரம்பொருள் தானே என உணர்த்துவதற்கும் தான். பிரம்மன் தலையை கிள்ளிய இறைவன் அவனது செருக்கை ஒழித்ததோடு ஏனைய தேவர்களும் அவனைப் போல செருக்கு கொள்ளாதபடி ஒடுக்க வேண்டி எல்லாரிடமும் சென்று அக்கபாலமாகிய களத்திலே இரத்த பிச்சையை ஏற்று கடைசியாக திருமாலின் இரத்தத்தை ஏற்றார் என்பது வரலாறு. அப்போதும் கபாலம் நிறையவில்லை என்பதும் ஒரு வரலாறு. இதை சிவபிரகாச சுவாமிகளுடைய நூலாகிய பிரபுலிங்க லீலையிலே உள்ள பாடல் வரிகள் நமக்கு காட்டும். காதி 1000 மால்களை பிழிந்து மாங்கனி போல் கோதி வீசினும் கடல் கவிழ்ந்தனிய செங்குருந்தி பாதி ஆயினும் நிரம்புரா கபால பாணியனாய் மாது பாதியதன் அவையிடை வந்தனன் வடுகன் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. நக்கீர தேவரும் தன்னுடைய பெரும் தேவபாணி என்ற நூலிலே இறைவன் பிரம்ம கபாலத்தில் திருமாலின் இரத்தத்தை பலியாக ஏற்றதை சொல்லியிருக்கும். பிரம்மன் பெருந்தலை நிறைவதாக கருமன் செந்நீர் கபாலம் நிறைத்தனை என்று. திருமாலின் உதிரத்தை பிரம்ம கபாலத்தில் இறைவன் ஏற்ற வரலாற்றை
திருவலிபலம் தல பாடலிலே சுந்தரப்பெருமானுடைய பதிகத்திலே பார்க்கலாம். ஏன்ற அந்தணன் தலையினை அறுத்து நிறைக்கும் மால் உதரத்தை ஏற்று என தொடங்கியிருப்பார். அதுபோலத்தான் அப்பர் பிரானும் 6ஆம் திருமுறையில் ஒரு பொதுப்பாடலிலே சொல்லியிருப்பார். தாமரையோன் சிரம் அறிந்து கையில் கொண்டார், தலை அதனில் பலி கொண்டார், நிறைவாம் தன்மை வாமனார் மாகாயத்து உதிரம் கொண்டார். வாமனார்னா நம்முடைய திருமால், அவருடைய மாகாயத்திலே உதிரத்தை கொண்டார் என்று சொல்லியிருப்பார். இப்படி தேவராதி தேவர்களிட்டும் பாத்திரம் பாதி கூட நிறையவில்லையாம். வருணன் இப்போ வருகிறான். அவன் கடல்களுக்கெல்லாம் அதிபதி. அவன் ஆளுமையின் கீழ் பால்கடல், அமுதக்கடல், உப்பு நீர்க்கடல், கருப்பஞ்சாறு கடல், தயிர்கடல், நன்னீர்க்கடல், கல்கடல் என்பவை அப்படியெல்லாம் நிரம்பி 7 வகையான கடல்கள் உண்டு. அவற்றையெல்லாம் இறைவனின் பிச்சை பாத்திரத்தில் பெய்தானாம் அந்த வருணன். அத்தனை கடலை பெய்தும் அக்கபாலம் நிறையவே இல்லை. இதனை இறைவன் அருள் பெற்ற சான்றோர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த கருத்தையெல்லாம் அறிந்து கொண்ட காரைக்கால் அம்மையார் தம் பாடலில் முதலடியிலே இதையே சொல்கிறார். ஓத நெடுங்கடல்கள் எத்தனையும் எய்து அட்ட ஏதும் நிறைந்தில்லை என்பரால் என்று. இந்த கபாலத்தை பார்த்தாக்க சின்ன கபாலமாகத்தான் இருக்கும். இது இத்தனையும் 7 கடல்களையும் விழுங்கிவிட்டு இன்னும் கொண்டு வா என்கிறதே என வியந்தனராம். இதை எப்படி நிறைய செய்வது என மயங்கினராம். இதையெல்லாம் கேட்ட காரைக்கால் அம்மையாருக்கு கலம் நிரம்பாதோ என எண்ணமிட்டவருக்கு வேறொரு செய்தி கிடைக்கிறது. அந்த கலம் நிரம்பிவிட்டதாம். எப்போது, எங்கே, எப்படியாம் என்றால் தாருகாவனத்து இருடியர்கள் மனைவியர், தாருகாவன இருடியர்கள் கர்மமே முக்தி தரும், வேதங்களாலேயே வேண்டிய பயனை பெறலாம் என்ற எண்ணத்தினாலே இறைவனிடம் பக்தி பண்ணாமல் இருப்பவர்கள், இறைவன் திருவருள் அன்றி எதையும் அடைய முடியாது எனும் உண்மையை அறியாதவர்கள். அவர்களின் மனைவிமாரும் இவர்களது கொள்கைக்கு ஆதரவு தந்தனர். இவர்கள் உறுதியை குலைக்க சிவபெருமான் திருமாலுடன் ஒரு திருவிளையாட்டை நிகழ்த்தினார். சிவனார் திகம்பரனாகவும் திருமால் மோகினி வடிவம் பூண்டும் தாருகாவனத்திற்கு பிச்சையேற்கும் பொருட்டு சென்றார்கள். பெருமானின் மோகன வடிவைக் கண்ட முனிபத்தினிகள் அவனுக்கு பிச்சையிடுபவர் வந்து அவனையினுடைய அழகிலே சொக்கி நின்றார்கள். அவ்வாறே முனிவர்களும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா மோகினி வடிவத்திலே மெய்மறந்து நின்றார்களாம். இறைவன் பெருமையை அறியாதவர்களாதலால் முனிபத்தினிகளை காரைக்கால் அம்மையார் பேதையர்கள் என்றார். அவர்கள் கையிலே சோறும் நெஞ்சில் மோககுமாக வந்தார்கள். அவர்கள் இன்னது செய்கிறோம் என்ற நினைவே இல்லாது அவன் அழகிலே அறிவையே பறிகொடுத்து பிச்சையிட்டார்கள். அவர்கள் கண்ணிலும் கருத்திலும் இறைவனே நின்றான். அந்த மங்கையர் தம் கணவரை மறந்து சூழ்நிலையும் மறந்து நாணத்தையும் நடுவ விட்டு அலைய குலைய இறைவன் ஒருவனையே நெஞ்சிலே கொண்டு அவன் நினைவிலேயே ஒருமைப்பட்டு நின்றனர். அவர்கள் ஒருமைப்பாட்டை உணர்ந்த இறைவனுக்கு இப்போது அருள் கனிந்தது. அவன் கையிலுள்ள கபாலம் இப்போது நிறைந்துவிட்டது. அந்த பெண்கள் கலத்தின் அளவை எண்ணவில்லை. அது முன்னர் நிரம்பாது இருந்ததையும் எண்ணவில்லை. கணவன்மார் கண்டால் சினப்பார்களே என்றும் எண்ணவில்லை. இறைவன் கலத்தில் பிச்சையிட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு சென்று இட்டனர். அது நிரம்பியிட்டது. இறைவன் இவர்களின் மன ஒருமைப்பாட்டின் பெருமையை காட்டுவதற்காகவே இப்படி செய்தான் போலும். இன்னும் மேலும் சொல்லலாம். அமர்நீதி நாயனார் புராணத்திலே அவர் நாட்டிய துலாக்கால் மண்ணுலகத்திலே உள்ளது என்றாலும் இறைவனது கோவணத்தை தாங்கிய தட்டு எதிர்த்தட்டிலே எத்தனை பொருள்கள் வைத்தாலும் மேலாது இருந்தது போல பிரம்மனின் தலையே ஆனாலும் இறைவன் கையில் இருந்ததால் எத்தனை கடல்களின் நீரை வார்த்தும் நிரம்பாததா ஆயிற்று. எப்போது முனிபத்தினிகளுக்கு திருவிடி ஞானமின்றி இறைவன் காட்சியிலே ஒன்றி நின்றனரோ அப்போதே அவர் அளித்த பிச்சையால் கபாலம் நிரம்பிற்று. ஸ்ரீ காரைக்கால் அம்மையார் இந்த பாடல் வழி நமக்கு என்ன சொல்ல வருகிறார், என்ன உணர்த்த வருகிறார் என்றால், பிச்சை பெருமானாக இறைவன் செல்வது தம் உண்கலத்தை நிரப்பிப்பதற்காக அல்ல. உடம்பிற்கும் உயிருக்குயிராய் உள்நின்று அருளும் முழுமுதற் கடவுளாகிய அந்த தன்னை அறியாமையால் எண்ணாது இருப்பவரும் எண்ணி உய்தற் பொருட்டும் இவ்வாறு ஓடேந்தி பலிரிகிறான். பிற தெய்வங்களுக்கு இல்லாத நெற்றிக்கண்ணினை தனக்கே உரியதாக கொண்டமையால் தான் அவனை கண்ணார் என்று இங்கே அவனுக்கு ஒரு திருப்பெயரை காரைக்கால் அம்மையார் வழங்குகிறார். இதனை கண்ணார் கோயில் என வழங்கும் உலக வழக்கிலே இனிது உணரலாம். கண் போல எவ்வுயிர்க்கும் காட்டி அருள் செய்ய வல்லவராதலால் இறைவனுக்கு கண்ணார் எனும் பெயர் ஏற்பட்டது என்றும் சொல்லலாம். இன்னொரு விதமாகவும் காரைக்கால் அம்மையார் சொல்லியிருக்கிறார். கண்ணார் இடம் என்றால்
கண் இடம் அகன்ற கபாலம் அல்லது கண்கள் பொருந்திய கபாலம் என்று இப்படி கபாலத்தினுடைய பெருமையெல்லாம் இந்த பாட்டிலே நமக்கு காரைக்கால் அம்மையார் நயமாக உணர்த்தியுள்ள அருமையை சுவைப்போமா? திருச்சிற்றம்பலம்.